நைட்டே ஓனர் ஃபோன் பண்ணி தம்பி காலையிலே வேலை இருக்கும் சீக்கிரம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. சரின்ட்டு காலையிலே இந்த சீக்கிரம் கிளம்பிட்டு நம்ம வழக்கமாக போகிற முருகர் கோயிலுக்கு வண்டியை விட்டோங்க. முருகர்கிட்ட தினமும் புலம்புறதோட ஒரு 2 பெட்டி எக்ஸ்ட்ரா போட்டு புலம்பிட்டு ஸ்ட்ரைட்டாக தம்பியை கூப்பிட கிளம்பிட்டோங்க. தம்பி வர செம்ம லேட்டாச்சுன்னு வண்டி சர்றன்னு உள்ளே விட்டா சைடில் ஒருத்தனை புஷ்ஷுன்னு விட்டுனுக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு வண்டிகிட்ட போய் தம்பி ஆயில் செக் பண்ணுறான்னா எனக்கு ஆயில் செக் பண்ண தெரியாதுன்றான். சரி அவனுக்கு ஆயில் செக் பண்ண கற்றுக் கொடுத்துட்டு ரேடியேட்டர் பாடுறான்னு ரேடியேட்டர் கட்டாக்குதுன்னு அப்படின்னா சரி வண்டியை வந்து பார்ப்போம் அப்படிங்குதுன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தா இன்னும் வெளியே வந்துட்டுக்குது. ஐயோ தம்பி இப்படியெல்லாம் ஓனரை பார்த்தா திட்டுவார், வண்டியில் ஏறி உட்கார ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பக்கெட்டை கவுத்து வைடான்னு. அவனும் வண்டியில் ஏறி உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பக்கெட்டை கவுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பிரச்சனைன்னு கிட்ட போய் பார்த்தா அந்த பின்னில் வர போல்ட்டு கட்டாயி கீழே வந்துட்டுக்குதுங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த போல்ட்டை போட்டு விட்டுட்டு எல்லா பின்னும் கிரீஸ் ஆறானே, எந்த பின்னுமே கிரீஸ் இல்லாமல் இருந்துச்சு. அவனும் கிரீஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னே உங்கள் யாரெல்லாம் ஜேசிபி பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எல்லோ கலர் ஆகிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி என்னடா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் வேலைக்கு ஃபோன் பண்ணலன்னு சொல்லிட்டு ஓனர் ஃபோன் பண்ணால் தம்பி பார்ட்டி நாளைக்கு தான் வராங்களாம், இன்றைக்கி யாரும் வரலையாம்ப்பா, இன்றைக்கி வேலை இல்லை, ஏதாவது வேலை இருந்தால் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கிரீஸ் அடித்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க.